அது வேண்டியதான். அதனால் அந்த பணத்தை ஆவணி மாதம் செப்டம்பர் மாதம் வரை நீ அசைக்க முடியாது. செப்டம்பரில் தான் கிடைக்கும். அதுவரை எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் நினைத்தார. கொஞ்சம் கடன் பட்டிருக்கிய, அவங்கள்ட்ட ஈடுபட்டிருக்கல, அதுக்கு வேறு வழியில் பணம் தரேன். வேறு என்ன வேணும்? நிச்சயமாக கிடைச்சாச்சு. ப்ரைவேட்டில் கிடைக்கும், அரசாங்கத்தில் இல்லை. வெற்றி அடையும் போ. அதே அருப்புக்கோட்டை எல்லை பத்திரகாளியம்மன் கோயில் எங்கேப்பா இருக்குது? காளியம்மன் கோவில். பத்திரகாளி கோயில் இருக்கா? காளியா பத்திரகாளியா? கால் வைக்குவா. ஏன்னா பத்திரகாளி டாக்குமெண்ட்டு காளி இல்லை, 10 கரமுடைய காளி, 10 கர காளி. தம்பி நல்ல காலோட நல்ல யாருக்காது? உன் பிள்ளையா மருமகனா? மனத்தை சாமிகிட்ட கொடுறா தம்பி. வா, என்னப்பா வேணும் உனக்கு? காசு கண்ணை இந்த கையப்படி, என் கையப்படுறா, கண்ணை மூடு. ரெண்டு பேரும் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவான்டா. அதுக்கு பிறகு தான் பணம் கிடைக்கும். இன்னும் பாக்கி இடத்துல உள்ள பணத்தை வில்லங்க இல்லாமல் வாங்கி தரேன். சரியா? உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க, அவங்க உடல்நிலையை நல்லா ஆக்கித்தாங்க. வேறு என்ன வேணும்? தொழில் நல்லா, தொழிலுக்கு பணமும் கிடைச்சாச்சு, லாபமும் கிடைச்சாச்சு. நல்லா ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமிக்கு விழுப்புரம், அப்புறம் விழுப்புரம் எல்லாமே உட்காருங்க. விழுப்புரம் மட்டும் வாங்க, எல்லாம் உட்காருங்க. உங்களை தாமணி எப்படி முடிவுக்கு வந்தீங்க? விழுப்புரத்துலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? நீங்கள் தாமணி எப்படி முடிவுக்கு வந்தீங்க? ஏப்பா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி ஜாதகம் பார்த்துட்டு வந்தது யாருப்பா? ஜாதகம் பார்த்து வந்தியா? வா, நீ போ. அவ வரல, நீ புரியாமலே முன்ன வந்து நிற்கிற. ஜாதகம் பார்த்தியா? எங்கே போய் பார்த்த? ஐயர்கிட்ட பார்த்தியா? என்ன சொன்னாவே? கால் வந்துட்டு வா. வீட்டில் பணம் வச்சுருந்தா தெரியாமல் வைக்க முடியலை, தெரிஞ்சு வச்சாலும் நம்ம கையை விட்டு போயிடுது. தெரியாமல் வச்சா எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இது உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சம்பவம். யார் எடுத்தான்னு சொன்னால் ஜாதகக்காரன் சொன்ன ஆள் தான் அப்படின்னு நான் சொன்னோம்னா நீ கோவப்பட்டுறக்கூடாது. எப்பயும் கால் இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேங்க, சொல்லாமல் சொல்லணும். என்னப்பா வாங்கப்பா. இப்போ அவனுடைய நடைமுறையில் ஒரு பக்கத்து காலில் அவனுக்கு பாதிப்பு வரக்கூடிய நிலைமை இருக்குது. வண்டி வாகனத்தில் போனாம்னா கீழே விழுந்துருவான். தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பணங்கள் லாஸ் ஆகிரும். விரத்தியாரை நம்பி பணத்தை இழந்து ஏமாந்து நிற்பான். தேவையில்லாமல் ஒருத்திட்ட ஹலோ ஹலோ சுகமா அப்படின்னு பேசி உள்ள வில்லங்கத்தை எடுத்து லவ் பண்ணிட்டு அலையக்கூடிய நிலைமை வந்திருக்கு. அதை விட நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடுவோமா? எவனா அவன் 4 பேரை லவ் பண்ணுறா, இவன் 4ஆமத்து ஆள். அப்படி ஒரு மருமகால் நமக்கு தேவை தானடா? வேணுமா? காலில் விட்டுருவான். என்னடா நல்லா இருக்க? இல்லை ஒரு அனுபவம் உள்ள மருமகா வந்தான்னா சிரிக்கான். உன் மகனை இப்போ அந்த வலையிலிருந்து மீட்டணும். பணத்தெல்லாம் இறக்கி உள்ள ரோட்டில் அலையுது. அண்ணா என்னான்னு வெயிலும் பார்க்காம மழனும் பார்க்காம ஈன்னு இழிச்சுக்கிட்டு ரோட்டில் சுற்றுதான். இப்போ அவனுடைய நேரம் அப்படி இருக்கு. கொஞ்ச நேரம் கண்ணை முடுங்க, அந்த பேவுடைய வீட்டுக்குள்ளே கூட்டு வரேன்.
இந்தா வீடு அடங்கி வருவான், அந்த பொம்பளைகிட்டேருந்து பிரிஞ்சிருவான். அவன் மாடுங்க வந்து அடிக்கடி எனக்கு மாடை இறந்துட்டுங்க கண்ண முடியும். இன்னும் ஒரு மாடு காணாமல் போகும், அதுக்கு பிறகு தான் மாடு பெருகும். மனுஷனுக்கு வரக்கூடிய உயிரை மாடு எடுத்துக்கிடுச்சு, மாற்றி தரேன் ஓடிப்பான். இந்த பணம் வச்சுக்கோ. விழுப்புரம் எல்லை சொத்து சம்பந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா சொத்து தம்பி? டாக்குமெண்ட் வச்சுருக்கியா? நீங்கள் உங்களுக்கு தான், நீ கடன்லாம் போட்டிருக்க. 1 2 3 4 அறுவை சிகிச்சை. யாராவது இதில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? யார் பண்ணியிருக்கா அறுவை சிகிச்சை? ஆப்ரேஷன் பண்ணாரு சாமி சொல்லிருக்காருங்க. யாருமா பண்ணியிருக்கா அறுவை சிகிச்சை? யார் பண்ணியிருக்கா? என்னடா அறுவை சிகிச்சை? உட்கார் வாரேன். நீ கால பொறுமை பெறும் மகனே, பொறுமை பெறும். சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா. சரி, அதுக்காண்டி வருத்தப்பட்டுக்கிட்டா இருக்க முடியும். உட்காரலாம். ஏப்பா உன் பங்கு கோர்ட்டுக்கு போய் தான் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போடாமல் ஆக்கணுமா? கெட்டிக்காரனாக இருக்கே. 1 2 3 ஒன்றை தவிர 2 பேரும் சேர்ந்து வில்லங்கம் பண்ணுறாங்களேடா. அதில் ஒரு பேயை உன் சொல்லுக்கு கட்டுப்படுவான், இன்னொரு பேயை இழுத்துக்கிட்டு போவான். அந்த பேரை செவிட்டு எடுத்து உனக்கு அடக்கி தரேன், கால் வந்துடுவான். வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜை கொண்டு வரணும். பணம் வெளியில் கொடுத்துக்கணும். 1 கோடி ரூபாய் வாங்கி தரேன். 1 கோடி ரூபா கொடுத்துருக்கியோ? நம்ம சும்மா விடக்கூடாது. கண்ண மூடு. 20 லட்ச ரூபா இப்போ வரும். பாக்கி உள்ளது மெல்ல மெல்ல வாங்கி தரேன். வார புதன்கிழமை வரணும், சரியா? டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜ் கொண்டு வா. 1 2 3 4 5 6. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கல்யாண விஷயமா கேட்க வந்தது யாரு? யாருக்குடா கல்யாணம்? என்ன சொல்றான்? பாண்டி விழுப்புரத்துக்கு பக்கத்தில் எனக்கு தான் கல்யாணம். எனக்கு பாண்டிச்சேரி எனக்கு தெரியாது சார். நீ யாரியா பின்னால்? இல்லை யார் அவன்? யார் பின்னால் நினைக்கிறேன்? யாரையா? பொண்ணு எந்த ஊர்? விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயில். திருக்கோயில். உட்கார் விட்டுலாம். உலகளந்த பெருமான் என்று உண்மையை புரியாமல் உலக்கையால் அடிக்க வந்தார், ஒரு வீட்டு துரத்துகின்றார். மகாவதி சக்கரவர்த்தியை அடக்குவதற்காக எம்பெருமான் நாராயணன் பூமியை ஒரு காலம் ஆகாயத்தை ஒரு காலமாய் அளந்து 3ஆம் அடிக்கு இடமெங்கேன்னு கேட்கும் பொழுது மகாவதி சக்கரவர்த்தி என் சிரசை பிரதானம் என்று சொன்னார். அப்படி உலகளந்த பெருமாள் இருக்கிற ஊர் தான் உங்கள் திருக்கோவிலும். உண்மையா? காலோடிக்கும். எப்பா அவன் இந்த உலகத்தையே அளந்துட்டாங்க. உன் பிள்ளைகளுடைய மனநிலையை மாற்றணுமா அல்லது கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோமா? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல பசங்க. அவள் சொல்லுபடியே கல்யாணத்தை முடிச்சிட்டானேன்னு பார்த்தேன். ஏன்னா அவள் வந்து ஓயாமல் குழம்பி பேசுதான் உன் பொண்ணு. ஒரு தரம் சரிங்கா, இன்னொரு தரம் மாட்டமுங்கா. இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் பொறுத்துக்காங்களேங்கிறான். ஏன்னா அவள் கொஞ்சம் ஒரு ஆளை ஸ்கெட் பண்ணி வச்சுருக்கா. அதை செட் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றத விட அப்புறம் என் ஆத்தானையும் ஏமாத்துறதுக்கு ஒரு செட்டப் பண்ணணும்ல. அதுதான் கால் ஒழிக்கும். பெத்தவம்புறம் பைத்தியார பையன். பெத்தவம்புறாவும் பைத்தியார பெயர். அந்த கல்யாணம் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் நடக்கும். ஆனால் அவள் இஷ்டப்படி உள்ள கல்யாணத்தை நடத்தவா வேண்டாமாங்கிறத பௌர்ணமிக்கு வரும்பொழுது முடிவாகிடும். மனம் குழம்பாமல் வெற்றியாக்கி தரேன். இப்போ நீ கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க, உடல்நிலை அப்பப்போ சரியில்லாமல் போகுது, எல்லாத்தையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். பையன் படிக்க மாட்டேங்கிறான். பையன் அவன் எங்கேயாவது வேலைக்கு போயிடுவான். உன் வீட்டில் இருக்காமல் வெளியூருக்கு போகிறதுக்கு திட்டம் போட்டுருக்கான். நல்லா ஆயிடுவான்.
கருப்பசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை என்னப்பா அது என்னது என்ன வச்சுருக்காங்க ரிப்போர்ட் வச்சுருக்காங்க யாருக்கு என்ன அப்படியா அறுவை சிகிச்சை செய்தவர் வாங்கப்பா கணவன் மனைவி யாரெல்லாம் வந்திருக்கிய யாருமா இது யார் கால் வந்துட்டு முன்னதள்ளி வாங்க ஒரு வாரம் கேட்டுக்கலாம் என்ன வேணும் தொழில் பிஸ்னஸ் தராது எனக்கு காது கேட்காது சரியா பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க 1 வருஷம் ஆகுது அது வெற்றி தருமா தராது காலில் விட்டுருவோம் நீ உட்காருப்பா என்னவா வண்டியை மாற்றிப்பா அவசியமெல்லாம் இப்போ கடன் பட்டிருக்க அவசியம் இல்லாமல் எவனோ ஒருத்தன் ஐடியா சொன்னான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் இப்போ லாபம் பெற முடியாத நிலைமைகளில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பிஸ்னஸ் உனக்கு நிலைக்காதுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு இன்னும் 3 மாதங்கள் வரை இது ஓடும் அடுத்து வேறு வழியை தேடுவதே நன்று ஆனால் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கு வேண்டிய வழியை படித்தார் காலில் விட்டுருவான் காலில் விட்டுவாடா நீ உட்காருமா வரலாம் இந்த உன் கடன் தீரும் தொழிலில் நஷ்டமெல்லாம் ஆக்கித்தாரேன் புண்ணியம் பொண்ணு வேலை மழை போய் திரும்பி வந்துச்சு படிக்க அவளை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு அடுத்து பேச ஹலோ பக்தர்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க ரோடு ஓரத்தில் 2273 அப்படிங்கிற நம்பரில் உள்ள ஒரு காரு பைக்கு எந்த வண்டி இருந்தாலும் சரி வழிபாதையில் நிற்பாருங்க தயவு செஞ்சு உடனே வந்து மாற்றி விடுங்க சொல்லுறது கவனிச்சுக்கோங்க 2273ங்கிற வண்டி நம்பரு வண்டியை போய் உடனே மாற்றி விடுங்க ரோடு ஓரங்களில் வண்டி வந்து நிற்கி வண்டி போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது பக்தர்கள் தயவு செஞ்சு சொல்லுறதை கவனிச்சுக்கோங்க ரோட்டு ஓரங்களில் வண்டிகளை விடாதீங்க கரெக்டாக போய்